ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல சின்னதாக ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இல்லை தான், பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ற பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து டேயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24,829 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு நேராக வச்சிங்கன்னா 25,335 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டியோட இது 5 மினிட்ஸில் வந்து நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ 5 மினிட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன்ல, இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இன்ட்ராடேயில் வந்து பார்த்தீங்கன்னா 24,986 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகிருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 63 பார், ஒரு 5 ஹவர்ஸ் ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஆகி உடச்சி திருப்பி இதுவாகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற பொறுத்து இதுவாகும். இங்கே எங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கல, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியல. பட் இந்த 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 பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சா தான் அவனுக்கு வந்து ஒரு வீடியோ காலம் இருக்குது. இல்லைனா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே சைட் வேஸ்ட்லேயே தான் போயிட்டுருக்கும். ஸோ நாளைக்கு எப்படி உடைக்குதா இல்லையான்றதை பார்த்து தரலாம். ஓகேங்களா? அதாவது 52,000 உடைக்கணும். இந்த உடச்சானா நல்ல ஒரு இதுவாக இருக்கும். டேயில் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு 50,448 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸில் வந்து பார்த்துருவோம் எப்படின்னு இருக்குன்றது. ஸோ இன்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுக்கிட்டு இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்டேயில் பார்த்திங்கன்னா 51,415 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 5 மினிட்ஸில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து இது பண்ணுவாங்க. இங்கே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே எங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது 51,828 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை உடச்சானா இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக இதுவாகும். அதாவது 52,116 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நாலு வீக்லி க்ளோசிங்கும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்லா தான் முடிப்பானுங்க. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நிஃப்டி டிரைவ் ஸ்டாக் போயிடும். ஸோ நிஃப்டி டிரைவ் ஸ்டாக்கில் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் வந்துட்டுருக்குன்ட்டு இன்றைக்கி கேப் அப் ஆகி அப்படியே சைட் வேஸ்ட்லையும் வச்சுருக்காங்க ரிலையன்ஸு. ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணும் மார்க்கெட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே போயிட்டுருக்கான். இங்கேருந்து போடலாம், இப்படி போடலாம். ஸோ க்ரீன் கலர் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஸோ அதனால் இப்படி பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஐசிஐசி பேங்க், அவன் மட்டும் தான் கொஞ்சம் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன மாதிரி ஆகலாம். இங்கே ஓப்பன் ஆகலானுங்க, அப்படியே சைடு வேஸ்ட்டில் கீழே கொண்டு வந்துட்டானுங்க. இவன் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்ஸிங். ஸோ பட் ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா உடச்சிருந்தான், இங்கே மட்டும் அந்த இதில் இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இப்படி போட்டுக்கலாம். இப்போது அதே பேட்டர்னில் தான் இருக்கான். ஸோ உடைச்சானா நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1213 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். அப்படி இல்லையா இது தேர்ட் ஸ்விங் தானே. ஸோ அப்படியே கீழே போயிட்டு கூட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே வருதுங்களா, இங்கே வந்துட்டு திருப்பி இப்படி போய் அப்புறமா இந்த ஃபோர்த்து ஸ்விங்கில் உடைக்கும். இது வந்து தேர்டு ஸ்விங்காக இருக்கும். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் கரெக்டாக உடைச்சிருந்தான். நம்ம நேற்று போட்டிருந்த பர்ஃபெக்டாக உடைச்சிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் எதுவும் மாற்றலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக உடைச்சேன் இந்த இடத்துல உடச்சி கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் லைன் போட்டுன்னு வச்சுங்களேன், அது கரெக்டாக மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ சில டைம் வந்து இதுவாகும். பட் ஆனால் மேக்ஸிமம் ஒரு 80% என்னால் கரெக்டாக அக்யூரேட்டாக ட்ரெண்ட் லைனை கரெக்டாக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், அந்த ட்ரெண்ட் லைன் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. நிஃப்டியில் காட்டுறேன், நிஃப்டி இதில் காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ஒரே நிமிஷம் இருங்க, இன்னைக்கு தான் பார்த்தது. ஓகே, சரி ஓகே, அது விடுங்க, அப்போ பார்த்தேன். நான் அப்புறமா ஞாபகம் வந்தால் அதை நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்படியே போட்டு வச்சு இந்த ட்ரெண்ட் லைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா ட்ரெண்ட் லைன் அப்படியே கரெக்டாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டாக போட்டால் கரெக்டாக ஒர்க் ஆகுன்றது இதுதான். ஓகேங்களா? இங்கே ஓப்பன் ஆகிருப்பான் எனக்கு 9:15. ஓகே, கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதுவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் நடக்குதான்றது.
கரெக்டாக தானே வந்திருக்கான். ஸோ பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் லைன் போடுங்க. கரெக்டாக ட்ரெண்ட் லைன் போட கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இவன் தான் கேப் டவுன் பண்ணி விட்டான். இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை தூக்கிடுவோம். இதை தூக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெண்ட் லைன் போடும். ஓகேங்களா. எப்படி போடலான்னா இங்கேருந்து போடலாம், சப்போர்ட்டில் இருக்க மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதை வந்து 1 ஹவரில் நம்ம மாற்றிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தெரியும். கலர் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அது எந்த ட்ரெண்ட் லைனில் இருக்குன்றது தெரியும். ஓகேங்களா. இதை போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இதை உடைக்காத வரைக்கும், அதாவது 1865 உடைக்காத வரைக்கும் இது வந்து புல்லிஷாக போகாது, சைட்வேஸில் தான் போய்ட்டுருக்கும். இப்படி புரிஞ்சுக்கிட்ட பார்த்து தான் நீங்கள் வந்து ஸ்டாக்கை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவிங் ஸ்டாக் போயிடும். டிரைவிங் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஐஆர்பி அதே தான் இருக்கான், அதே இதில் தான் இருக்கான், எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன இருக்குதுன்ட்டு. இது கீழே வந்துட்டான்னு நினச்சிங்களா, வெளியே வந்துடுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அவனை. அப்புறம் ஃபுல்லாக கீழே இறக்கி விட்ருவானுங்க. ஐடிஎஃப்சி பேங்க் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ எவ்ரிடேவும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்குல்ல, நிஃப்டி எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா. சரி, கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ஸ்டாக் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாக் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாடா பவர் ஸ்டாக். இவன் வந்து நிஃப்டி எனர்ஜியில் தான் வருவான். ஸோ நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கான், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இவனும் பிரேக் அவுட் ஆகிருக்கான், அதனால் இவனும் பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஓசியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கான். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி பர்ஃபெக்டாக மேலே போயிட்டுருக்கான். ஸோ இவனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா இவனும் நிஃப்டி எனர்ஜியில் தான் வருவான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதானி எனர்ஜி க்ரீன் எனர்ஜி. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 17% கிட்டே, ஒரு 16% கிட்டே இருக்கான். ஸோ அதனால் இவனை எடுத்து வச்சுருக்கேன். இவன் கொஞ்சம் ரிஸ்கி தான், பட் ஆனால் கொஞ்சம் எனர்ஜி செக்டர் நல்லா இருக்கனால இவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு பக்காவாக இது பண்ணுங்கள். ப்ராஃபிட் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட் மினிட். இங்கே இது பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, மந்த்லி கேண்டில் பாருங்கள். இந்த மந்த்லி கேண்டில் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு அதை விட்டுட்டு மற்றெல்லாம் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த மந்த்லி கேண்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல் க்ளோஸ், எந்த ஒரு விக்கும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதே கேண்டில் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில், விக்கே இருக்காது. அடுத்த மாதமும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் இந்த நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், இது நடந்திருக்கா, இங்கேயும் பாருங்கள் விக்கே இருக்காது. கம்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இங்கே ஒரு பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், எஸ் ஜூலை, இந்த 2022 அக்டோபர், இங்கெல்லாம் நான் மார்க்கெட் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா. இதுவும் பாருங்கள், இதுவும் நான் பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா இது நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம், போன நவம்பர் மாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் நாளே டிசம்பர் 1ஆம் தேதி நம்மளுக்கு மழை வந்தது. ஸோ அப்போவும் நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்துருந்தேன், கிளியராக பார்த்துருந்தேன் என்ன ஆகுன்றது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இதுமாரிலாம் கேண்டில் வந்ததுன்னா இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதன்றது நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுது. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.